ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 7 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஓல்டு கிளாத்து, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், கார்ட்போர்ட் பாக்ஸ், ஓல்டு கேலண்டர், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசராக மாற்ற போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம். உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டில்ஸ் எல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜூஸ் பாட்டில்ஸுடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாட்டில்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி அந்த பாட்டில்ஸை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹைட் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அந்த போர்ஷன்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ளூகன் யூஸ் பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான கிளாத்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு லைனில் பார்த்தீங்கன்னா 4 பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனை மட்டும் ஃபஸ்ட்டு நான் வச்சு ஒட்டி விட்டுட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா 3 போர்ஷன்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கும் மேலே 2 போர்ஷன்ஸ், அதுக்கு மேலே ஒரே ஒரு சிங்கிள் போர்ஷன் வச்சு ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கிளாத்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் லஞ்ச் டவல், குழந்தைங்களுடைய இன்னர்ஸு, ஷாக்ஸு, இந்த மாதிரியான குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓல்டு ஷர்ட்டை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஷர்ட்டுடைய கைப்பகுதிகள்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாட்டம் போர்ஷனையும் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டி பின்னோ இல்லை குண்டூசியோ குத்தி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, டாப்லையும் பாட்டம்லையும். ஸோ அந்த 2 போர்ஷனையும் நம்ம தச்சு விட்டுடலாம். தச்சு விட்டுட்டு 4 கார்னர்லேயும் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கார்னர்ஸை நான் மடிக்கிற மாதிரி மடித்து நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம 4 கார்னர்லையும் தச்சு முடித்த பிறகு உங்களுக்கு ஃபைனலாக நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி தாங்க இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்ல பக்கத்தை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு இதனுடைய ஒரு சைடில் மட்டும் நான் கைப்பிடி அட்டாச் பண்ண போகிறேன். ஏதாச்சும் ஒரு லேஸ் இருந்தால் எடுத்து அதை கைப்பிடி மாதிரி இந்த மாதிரி தச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான கிளாத்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடும். உங்கள் வீட்லேயும் ஓப்பன் ஷெல்ஃப் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி அதுக்குள்ளே உங்களுடைய புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு நீங்கள் இந்த பட்டன்ஸை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டிங்க அப்படின்னு டஸ்ட் படியவே படியாதுங்க. உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம வச்ச துணி களையாமையும் இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதனுடைய மேல் பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி 2 பாக்ஸுடைய மேல் பகுதியை கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை நான் கட் பண்ணுற மாதிரி 2 போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துட்டு 2 போர்ஷனையும் ஒன்றா சேர்த்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே ஏதாச்சும் கிஃப்ட் ரேப்பரோ இல்லை ஓல்டு கிளாத்தோ இருந்தால் எடுத்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி அழகாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பிளாஸ்டிக் பீஸு, அதை ஒட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒட்டி முடிச்சுட்டு இப்போ பாருங்கள், பார்க்க உங்களுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸுடைய பீஸை க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சைடில் இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த கார்னரில் இதை ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி முடிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான பேங்கிள் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி ஒரு சைடில் நீங்கள் பெரியவங்களுடைய பேங்கிள்ஸையும் இன்னொரு சைடில் நீங்கள் குட்டி குழந்தைங்களுடைய பேங்கிள்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பேங்கிள் ஸ்டாண்ட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பைகளுடைய கைப்பிடி அறந்து போயிடுச்சுன்னா அதை எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. கைப்பிடி அறந்துடுச்சு அப்படின்னாவே நம்ம பையை தூக்கி போட்டுருவோம். பை நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் நல்லா இருக்கக்கூடிய அந்த பையை நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அந்த கைப்பிடியை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பையுடைய மேல் பகுதியை நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு சென்டராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி யூ ஷேப்பில் கட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கைப்பிடி கிடச்சிருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கைப்பிடிலாம் அறந்து போச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணி அந்த பேக்கை ரீயூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட நம்ம சேனல் பேஜுக்கு வந்து வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அந்த பாக்ஸுடைய 2 போர்ஷனை மட்டும் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். மேலே இருக்கக்கூடிய அந்த க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 2 போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் கவர் பண்ணுறதுக்காக கிஃப்ட் ரேப்பர் எடுத்திருக்கேன். அந்த கிஃப்ட் ரேப்பரை அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டைக்கு மேலே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி விட்டுக்கிறேங்க. இதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கிஃப்ட் ரேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஓல்டு கிளாத்தை கட் பண்ணி அழகாக ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓப்பனில் 2 ஹோல்ஸ் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டுட்டு 2 லேஸ் வந்து கட்டி எடுத்துக்கோங்க. கட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சூப்பரான புக் ஷெல்ஃப் வந்து ரெடி ஆகிடுங்க. இந்த குட்டி புக் ஷெல்ஃபில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய படிக்கக்கூடிய புக்ஸு டைரியெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 6ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓல்டு கேலண்டரை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஓல்டு கேலண்டருடைய 4 கார்னர்லையும் ஒரு குட்டி ஆணி வச்சு நீங்கள் குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஹோல்ஸ் போட்டு முடித்த பிறகு ஏதாச்சும் கிஃப்ட் ரேப்பரோ இல்லை ஓல்டு கிளாத்தோ இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி இந்த கேலண்டரை கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஓல்டு கிளாத் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டேன். அந்த கிளாத்தை கட் பண்ணிவிட்டு 4 கார்னர்லேயே நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்த மார்க் பண்ணி அந்த கிளாத்தில் வந்து சின்னதாக கட் வந்து போட்டு விட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை அந்த கேலண்டருக்கு மேலே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி விட்டுருங்க. பாட்டம் போர்ஷன்லேயே இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அந்த கிளாத்தை வந்து மடித்து ஒட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள், நான் முடிச்சிட்டேன். இப்போ நம்ம 4 கார்னர்லேயும் கயிறை வந்து கட்டி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரியான கயிறாக பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த கயிறை 4 கார்னர்லேயும் டைட்டாக வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் கட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த ஆர்கனைசரை ஒரு விண்டோவில் வந்து நம்ம ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் விண்டோவில் ஹேங் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஹூக்கில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிச்சனில் வந்து ஷெல்ஃப் இல்லாதவங்க ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி அதுக்கு மேலே கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 7ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக்கில் ஹூக்லாம் வாங்குவோம். அது வந்து கொஞ்ச நாள் கழித்து அந்த பசை போனதும் நம்மளுக்கு கீழே விழுந்துடும். நம்மளும் கீழே விழுந்ததும் அதை தூக்கி போட்டுட்டு இன்னொன்று வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் இதையே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட் நீங்கள் டபுள் சைட் டேப் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக் சைடில் ஒட்டி விட்டுட்டு இதை நீங்கள் திரும்பவும் ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம திருப்பி காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம இந்த ஹூக்கை ரீயூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை பழையபடி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், கார்ட்போர்ட் பாக்ஸு, ஓல்டு கிளாத்து, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸை ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க நம்ம சேனல் பேஜுக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.